ஏன்னா பிஜேபியால தான் திமுகவுக்கு இவ்வளவு தூரம் வந்து இங்க வந்து ஓட் பேங்க் கூடுதுன்னு. தட்ஸ் வாட் ஐ லுக் அட் இட். அவரும் ஸ்டாலினே சொல்றாரு, மோடி ஷாலாம் வேமா வாங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு, நான் சொல்றது அவரு மாத்தாதீங்க. இல்ல அவரு பெரிய தலைவர், அவர் மக்கள் தலைவர், அவர் முதலமைச்சர். அவர் சொல்றதுக்கும் சாமானியனான என்னை போன்றவர்கள் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. நான் உண்மையிலேயே யோசிச்சு பார்ப்பது வந்து இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து இவங்க 38 மாவட்டம் தமிழ்நாட்டில் கோயில் கட்டி கும்பிடணும்னா மோடிக்கு தான் கும்பிடணும். ஏன்னா மற்ற மாநிலங்கள் எல்லாம் புத்தியோட இருக்க பிஜேபி தமிழ்நாட்டில் புத்தி கட்டு போய் தவறுகள்ல இருந்து பாடம் கற்க மறுக்குதுன்னா அதை விட மிகப்பெரிய வரப்பிரசாதம் திமுகவுக்கு வேற என்ன இருக்க முடியும்? தட் இஸ் வை எச் ராஜா சொன்னார் இல்லையா, அதை நான் வேற மாதிரி சொல்றேன். கலைஞர் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர்னாரு, ஸ்டாலின் இஸ் மோர் லக்கியஸ்ட் தான் கலைஞர் நான். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா வந்து திரும்ப பிஜேபி செய்யற தவறுகள் வந்து ஸ்டாலினுடைய பொலிட்டிக்கல் கிராஃப் வந்து மேல கொண்டு போகுது. யூ டேக் எக்ஸாம்பிள், நாளைக்கு இப்ப பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு ஈவினிங் வராரு, பிரதமர் இன்று ஈவினிங் வராரு மோடி அவர்கள். நாளைக்கு திருப்பரங்குன்றம் போறாங்க. இது என்ன அரசியல் மனோஜ்? இது தேர் இஸ் an issue. எல்லாருக்கும் இல்ல, எல்லாருக்கும் நீங்க பிரதம மந்திரி. அதுல நியாயம் யார் பக்கம், அநியாயம் தப்பு யார் பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். the issue is in the court. எல்லாருக்கும் தானே பிரதம மந்திரி. நீங்க அங்க நீங்க போலாமா? எத்தனையோ முருகன் கோயில் இருக்கு, குன்றலிட்ட முருகன் கோயில் எவ்வளவோ இருக்குது தமிழ்நாட்டில். அங்கதான் நீங்க போவீங்கன்னா நீங்க ஒரு தெளிவா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா? இது என்ன மெசேஜ் இங்க இருக்க மைனாரிட்டிஸ் கொடுக்கும்? எல்லாருக்கும் தானே பிரதம மந்திரி இல்லையா? அப்ப ஒரு ராஜா வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் மேம்பட்டவனா இருக்கணும்ல. ஒரு % இருக்க மக்கள் தொகைக்கு ஒரு அச்சம் இருந்தனா கூட அந்த இடத்துக்கு நீ போக கூடாது இல்ல. அப்ப இவ்வளவு தெளிவா நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது அதுக்கு எதிராக ஆல்ரெடி ஆன்டி பிஜேபியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு மாநிலத்துல இத்தகைய தவறுகளை நீங்க தொடர்ந்து செய்யும் போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து மிக மிக அதிர்ஷ்டசாலியானவர். ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பை வந்து இயற்கை வந்து கடந்த காலங்களில் யாருக்கும் கொடுத்ததில்லை. இந்த எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன் வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இருக்குது. அதுவும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அலைன்ஸும் வந்து அன்வேவரிங்கா இருக்காங்க, ஊசலாட்டமே இல்லை. இடதுசாரிகளோ விசிகாவோ காங்கிரஸோ மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய கட்சிகள் பிஜேபியோடையும் பேசுவான், இங்கேயும் பேசுவான். இங்க அந்த பேச்சுக்கே இடம் இல்லை உங்களுக்கு. அது வந்து அந்த தாட்டே வராது அவங்களுக்கு வந்து. அப்படி இருப்பது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், 3 தேர்தலில் ஒரே அலையன்ஸை கலைஞர் கூட வச்சது கிடையாது.